ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேல்ஸ் தியரம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டேல்ஸ் தியரம் இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் வரைஞ்சி காட்டுறேன். ஸோ அதுக்கான அர்த்தம் என்னன்னா, உதாரணத்துக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதில் ஏபிசின்னு வச்சுக்குவோம், ஏபிசி அப்படின்னு வச்சுக்குவோம். இதில் ஒரு லைன் வந்துட்டு நான் ட்ரா பண்ணுறேன். அது வந்துட்டு பிசியோட பேரலாக இருக்குது. ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இன்டர்செக்ட் ஆகுதா, ஏபியும் ஏசிலையும் இன்டர்செக்ட் ஆகும்போது சேம் ரேஷியோவில் டிவைட் பண்ணுவோம். பார்த்தா தெரியுங்களா? இப்படி டிவைட் பண்ணோம். அது எப்படி டிவைட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் போய் ப்ரூஃபோட பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆப்டிடியூட் வரையணும். ஆப்டிடியூட் வரையணும்னா அது 90 டிகிரி இருக்கும்னா, ஸோ இது ஒரு நம்பர் வச்சுக்கணும், இஎன் எம் இந்த இதில் போட்டுக்கணும். அதுக்கடுத்து இந்த டிசிபியை கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிட்டோம்னா இங்கிட்ட ட்ரையாங்கிள்ஸ் 2 வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஏரியா ஆஃப் இதை கால்குலேட் பண்ணுவோம். ஏரியா ஆஃப் ஏடிஇ அதாவது ஏடிஇ இதோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காமனாக ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா என்ன தெரியும், அதோட ஆட்டிடியூட் என்ன இருக்கும், அதாவது அதோட ஏரியா என்ன இருக்கும், half into பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஸோ இப்போ அதுதான் half into பேஸ். இங்கே பேஸ் என்ன எடுக்கணும், முதல் ஏடி எடுத்துக்கலாம். ஸோ ஏடி தான் ஏடி இன்ட்டு அதோட ஆட்டிடியூட் என்ன இருக்கும், இஎன். இது ஃபஸ்ட். இது அடுத்து பிடிஇ எடுக்கணும், பிடிஇ. ஸோ ஏரியா ஆஃப் பிடிஇ எடுக்கிறோம்னா அதுக்கு இதெல்லாம் half into இதோட பேஸ் என்ன இருக்குது, பிடி. ஹைட் எப்படினாலும் சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன எடுக்கிறோம்னா, அதே இஎன் தான் இங்கே எடுக்கிறோம், அதே இஎன் தான் இதுக்கும் எடுக்கிறோம். சரியா? ஓகே. இப்போ அடுத்து இது ஃபுல்லாக ஒரு கண்டிஷன் வச்சுக்குவோம். அடுத்து 2 ட்ரையாங்கிள் எடுக்கணும், ஏஇடியும் டிஇசி. அடுத்து இந்த 2 இதை எடுக்கணும், அதுக்கு இதே மாதிரி ஏரியா கண்டுபிடிக்கணும். அதே half into பேஸ் இன்ட்டு ஹைட்டு தான். ஹைட்டிங் என்ன இருக்கும், டிஎம் நம்ம போட்டது தான். இப்போ அடுத்து ஏரியா ஆஃப் இது டிஇசி. ஸோ half into இசி இன்ட்டு டிஎம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இது வந்துட்டு ஈக்குவேஷன் 2. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 2. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இதை 2 டிவைட் பண்ணுறோம். என்ன செய்கிறோம், இதை 2 டிவைட் பண்ணுறோம், 2 செய்கிறோம். இது இந்த ஒரு கண்டிஷன், இந்த ஃபுல்லாக டிவைட் பண்ணுறோம். இது என்ன வருது, half of இஎன் கேன்சல் ஆகிடுது. ஸோ ஈக்குவேஷன் 1 பார்த்தோம்னா ஏடி பை டிபி. ஈக்குவேஷன் 2 என்ன இருக்கும், ஏ பை இசி. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஏரியா ஆஃப் ஏடியும் ஏரியா ஆஃப் ஏஇடியும் ஈக்குவல். ஏன்னா அது ஒரே ட்ரையாங்கிள் தான், அப்போ ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ ஏரியா ஆஃப் பிடியும் ஏரியா ஆஃப் டிஇசியும் என்ன வரணும், ஈக்குவலாக இருக்கணும். அது நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு இது இருக்குது, இந்த அந்த 2 ட்ரையாங்கிள் எங்கே இருக்குன்னு இருக்கு. இப்போ இந்த 2 ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரே பேஸாக இருக்கா, சேம் பேஸ் இருக்கா. எது, டிஇ. டிஇ தான் இதில் சேம் பேஸ். வேற என்ன, ஒரு பேரலல் லைன், 2 பேரலல் லைன் இருக்கு, அதுக்கு நடுவில் தான் இது அமைஞ்சிருக்கு. அப்படின்னா நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா, ஏரியா ஆஃப் பிடிஇ will be equal to area of டிஇசி ஈக்குவல் சொல்லிட்டோம். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், 2 ஈக்குவல் சொல்லி டிபி ஈக்குவல் டு ஏ பை இசி. அவ்வளோதான் இது. ஸோ ப்ரூஃப் எழுதியாச்சு. ஸோ அப்படின்னா
இந்த டெய்ல்ஸ் தியரம் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதாங்க, வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பாய்.